கருணாஸ் யாரு இனிமேவனும் நீ பண்ணுவ சரிடா அப்படியேடா அந்த மைக் அவன்கிட்ட கொடுறா ஜெயிலுல இருந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் கருணாஸ் லாக்அப்ல இருந்து பேசினா அப்படின்னு கருணாஸ் லாக்அப்ல என்ன ஜீவா அன்னைக்கு ஆட்டோ கண்ணாடி திருப்பின அதுல ஒரு லாஜிக் இருந்தது இப்ப சைக்கிள் கண்ணாடி திருப்பின என்ன ஜீவா லாஜிக் இருக்கு நீ படிச்ச பையன் ஜீவா நீ சொல்றதுனால கேக்குறேன் ஜீவா ஆட்டோவை ஷார்ட் பண்ணிட்ட ஜீவா கீரையும் போட்டேன் ஜீவா ஆட்டோ மூவ் ஆடி நீ ஜீவா எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு இவங்களா சேராத எல்லாம் என்ன சொல்லும் படம் அதுக்கப்புறம் தீனா சார் வந்து பாக்ஸர் தீனா திரைப்படத்துல வந்து நடிச்சிருப்பாரு அவரோட வாய்ஸ். ஏய் பாகத்துக்கு நல்லா கொய்ந்தா மாறிக்கிறேன் அப்படியே வாரி துண்டு போடுவேன். ஏய் குழந்தைகளை நான் தான் பிச்சை எடுக்க வச்சேன் என்ன பண்ணுவேன் இதை பாரு மனசில் நான் அன்னத்தில் சார் நினைப்பா அச்சி மூஞ்ச வச்சு கொயா 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 கொயான்னு ஆகிடுவேன் கிளம்பி அவராவது 2 கோயா தான் சொன்னாரு கோயா ரெஜிஸ்டர் பண்றாப்ல கோயா நான் உங்க ஃபேவரட் ஒரு வாய்ஸ் இருக்குல்ல நான் அது பண்ணிடுறேன் நான் பாக்கியராஜ். ஆக்சுவலா எல்லாரும் பாக்கியராஜ்னே முருகா பத்தி தான் பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதை பத்தி நான் பேச போறதில்ல. ஒரு படம் எடுக்க போறேன். அந்த படத்துல ஹீரோவா தனுஷ் சாரை நடிக்கலான்னு இருக்கேன். அந்த படம் பேர் தான் முருங்கா. அந்த முருங்கான்ற ஒரு படத்தை பெருசா பெரிய லெவலில் எடுக்கலான்னு இருக்கேன். என்னண்ணா அதை ஒன்றுண்ணா நல்லா இருக்காண்ணா? முருங்கா எப்படி பெருசா ஆனா நான் இப்போவே வந்து இந்த பசங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதனால உங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுலான்னு முடிவு பண்ணிடுறேன். சூப்பர், 2 பேரும் நல்லா அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னா கொஞ்சம் காமெடி இருந்தால் எல்லாமே இன்னும் நல்லா ரீச் ஆகும். காமெடிக்கு ட்ரை பண்ணுங்க. சூப்பர், நல்லா பண்ணீங்க. வாங்க தலை பானு பிரதாப் சிங் பேரு பானு பிரதாப் சிங் அப்படித்தான் சொல்லி அனுப்பிவிட்டாரு. கடைசியில் பார்த்தா பேர் இப்படி இருக்கு. எங்க பாட்டு பாடு துறசிக்கோங்கிற எதையும் திறக்காம மூடி வச்சிருக்க போதுமா? இந்த காமெடிலாம் என்ன சரி, இப்போ இது என்ன வாய்ஸ்ன்றதை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் கிளியர் ஆயிடுவான். இது என் வாய்ஸ். ஓகே பானு பிரதாப் எங்க ஒரு பாட்டு பாடு. அது வந்த பின்னாடி பார்த்துக்குறோம். நம்மளோட பஞ்சப்பாட்டு தான் இப்போதைக்கு இருக்கு. பஞ்சப்பாட்டா? ஆமாம். இந்த பெட்ரோலுக்கு வண்டி இல்லை, அந்த இட்லிக்கு பெட்ரோலுக்கு வண்டி இல்லையா? வண்டிக்கு பெட்ரோல் பெட்ரோலுக்கு வண்டி இல்லை. அதையா 6 மணிக்கு எந்திரிச்சு வந்தோம், 5 மணிக்கு தான் தூங்கணும், அவ்வளோதான் வரும். பூராமே ரிவர்ஸில். இப்போ நீ என்ன இன்ஸ்பெக்டரா கமிஷனரா? அதை ஆடியன்ஸ் முடிவு பண்ணிக்குவாங்க. ஓகே வர்ற காமெடி எப்படி இருக்குது நம்ம முடிவு பண்ணி அவரை வர சொல்லு. பொங்கலுக்கு ஊரில் சிலவரெல்லாம் கூப்பிடுவாங்க, மாப்பிள்ளையே கூப்பிடுவானுங்க. என்ன மாப்பிள்ளைய பொங்கல் கூப்பிட்டு வருவாரா? அந்த ஆள் பழைய சொத்துக்கே வருவேன், பொங்கல் கூப்பிட்டு வராமல் இருப்பானா அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒரு ஜோக்கு, நம்ம நம்பிக்கணும். நிறைய வீட்டில் அதை சொல்லு, அதை சொல்லு. இதுதான் முத்துவின் பயிற்சி. ரொம்ப விவரமா இருக்காரியா? சொல்லிட்டு பார்த்தாரு ஒருத்தன் சீக்கிரம் எல்லாம் ஜோக்கு நம்பிக்கிறேண்ணா நீ பொழைச்சிக்கிறப்பா. ஆனா வருஷம்தான் மாறுதே ஒழிய ஜோக்கு அதே மாறல. பொங்கல் அப்படிதானே இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலேருந்து இந்த பொங்கல் ஜோக்கு வந்துகிட்டே இருக்கு. சரி அதெல்லாம் ஓகே. தொப்பியை ஒன்று தொப்பி போடு இல்லை வை. நீ இப்படி வச்சு இப்படிங்கிற கரகம் மாதிரி ஆடுது. பாடி லாங்குவேஜ் காமெடி. பாடி லாங்குவேஜ் வாய்ஸ் வரப்ப இந்த காமெடி. பாடி லாங்குவேஜ் காமெடிலாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. எங்க உன் தொப்பி ஆட்டு விஷயத்தை கேட்போம். பாடி லாங்குவேஜ் காமெடிலாம் ஓகே. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விசில் கார்டு கொடுத்தா அது கரெக்டாக மாட்டணும். அதே பாடி மாட்டின மாதிரி மாட்டி வச்சிருக்கீங்க. எங்க இந்த இங்கே இதெல்லாம் கொச்சக்கை நினச்சிக்கிட்டு எவ்வளோ நேரம். சரி ஆட் பண்ணி உங்க காமெடி எல்லாம் இருக்குப்பா. எங்களுக்கு கொஞ்சம் சுமார் தான். இவரை கைதிகளா ஏற்றுட்டு போவாங்க. நாங்கள் வந்து 5 மணி தூங்கிட்டு இருந்தோம்ல, வெளியே ஒரு சத்தம், என்ன எங்க கூட்டம் 5:30 மணிலேருந்து அந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சு தெரிஞ்சுக்கிட்டியா? தலைவருக்கு வாய்ஸ் வரும்னு எடுத்து காட்டுது. தலை இந்த கண்ணாடி போடு தலை. நான் சொல்ல இது மாதிரி கேவலமான காமெடி நிறைய பண்ணுவாள். நீங்க கவலைப்படாத, சீக்கிரம் தலையே உள்ள வந்துடும். ஓகே ரைட்டு. ஒரு தம்பி வராப்புல தலை உள்ள வந்துடும்னா அப்புறம் தமிழ்நாடு ஒரு மாதிரி ஆயிரும். அதையும் பார்த்துக்கேன்.
போபோவை அனுப்பி சாவடிக்கிறதா என்னோட பிளானே. ஆனா டைவா தமிழ்நாட்டுக்கு அனுப்பி எல்லாரையும் சூசைட் பண்ண வைக்கலாம். சரி, எனக்கு ஒரு கேள்வி. நாக்கில் ஏதாவது சூடு பட்டுச்சா? அப்படியே பேசிட்டு இதான் வாய்ஸாலே அப்படிதான் வரும். அதெல்லாம் பார்க்க கூடாது. அப்படி இல்லடா தம்பி, நீ போபோவை அனுப்பிச்சு கொல்றதுக்கு பதிலா நீயே போய் கொண்டுடலாமே. அவனே பயந்து வராங்க. முதல் ஜோக்கில் ஓடி போறாங்க. ஏண்டா மாமின்னு வச்சிருந்தா அப்புறம் பொண்ணுதான் பின்ன லேடிஸா? என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஒண்ணுதான் லேடிஸா? அதான் இல்லையா, இல்ல அது அந்த வாய்ஸுக்கு. ஏய் ஏய் உங்களுக்கு வீடியோல வந்துருச்சு. இன்னும் என்ன 40 செகண்ட்ல வெளியே வர போறீங்க? நீ 4 வருஷத்துக்குள்ள போற. ஆடா நீங்க போலீஸா? நீங்க இங்க சொல்லிங்க, நீங்க அங்க சொல்லிங்களா? நீங்க பயப்படுவீங்க. தூ, நானும் போலீஸ் தான்டா. அது இல்லையா, பேசிட்டே இருக்கும்போது ரோபோ சங்கர் கான்வர்சேஷன் விஜயகாந்த் வயசுல செல்லக்குட்டின்னு டாப்ல. ஆமா. ஏய் பாபி, அவர் வேண்டாம். அப்பா என்ன நடந்தாலும் என் பாட்டுக்கு காபி கோபி ஏய் சாபி விட்டதுல இருந்து பிடிக்கிறப்பா இல்லையா? ஏய் பாபி, அவர் வேண்டாம். அவர் ஓட்டிட்டே இருக்க பக்கத்துல இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாரு, அவர் ஏதாவது பண்ணு. நீங்க தான் யார் வயசு கண்டுபிடிக்கிட்டேன். கீழே நாங்க இப்ப குயிஸ் போட்டி மாதிரி வைப்போம். இது யார் வாய்ஸ் கண்டுபிடி. குயிஸ் போட்டியா? முத்து நீங்க தான் எங்கள் சொத்து. அதாவது வந்து போன 2 வாரமா வந்து அதாவது ஒரு ஊர் வந்து மதுரை, அவர் வந்து 2 நாளா கதற ஜோக் சொன்னாருன்னு சொல்லாங்க. நீங்க எதுக்கு எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவர் ஜோக் சொல்லி எனக்கு கவர்ந்துட்டாரு. நான் தான் எல்லாத்தையும் சூசைட் பண்ணியிருப்பேன். ஆனால் இவர் எல்லா இறையும் சேர்த்து என்னையும் சேர்த்து சூசைட் பண்ண வச்சுட்டாரு. வரட்டுமா? போகுது மக்களே. நீ விடுதலை ஆகணும்னா ஒரே வேலை தான். விஎஸ் ராகவன் வாய்ஸை முத்துவை பேச வைக்கணும் இங்கேருந்து சொல்லி கொடுத்து. எங்க சொல்லி கொடு பார்ப்போம். எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பிள்ளைவாள். சொல்லுங்க மிஸ்டர் பிள்ளைவாள். வந்துருச்சியா? அப்ப நானும் மிமிக்ராட்சியா மாறிடுவோம். ஒரு 2 செகண்ட் கூட நீ பேசல, நீயாவே ஜோக்கு சொல்லிக்கிற, நீயே சிரிச்சுக்கிற. இல்ல நீயே ஐயோ எனக்கு வாய்ஸ் வந்துருச்சுங்கிற. அப்ப நானும் அதவன் மாதிரி 2 வயசு வச்சு 2000 மேட போயிருவணும். ஆமாயா, 10 ஜோக் கூட இல்லாம 15000 மேட போயிருக்கல. ஹிமாலயான ஹைட் நம்ம ஷோனால வெயிட்டுங்க. வெயிட்னு இந்த பக்கம் கையை காட்டுறீங்க. தட்டு தட்டு தங்க தட்டு வெள்ளி தட்டு நம்ம ஷோனாலே சூப்பர் ஹிட்டுங்க. தட்டு ஹிட்டு. லவ் பண்ற பசங்களை பொண்ணுங்க ஆக்குவாங்க தேவதாஸ். லவ் பண்ற பொண்ணு மொக்க பீஸா இருந்தாலும் அவ தான் என் தேவதன்னு சொல்றது நம்ம பசங்க தாங்க பக்கா மாசு. மா ஒரு பஞ்சுனா அது பஞ்சா இருக்கணும். தேவதாஸ் பக்கா மாசுனா கூட பரவாயில்ல. அதுக்கிடையில் 450 கிலோமீட்டர் வண்டி போகுது. அங்க போய் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு சாப்பிட ஓட்டு. அப்புறமேல எங்க பசங்க. சார் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கலான்னு இருக்கேன் சார். இவர்கிட்டயா? உங்ககிட்ட தான் சார். என்கிட்டயா? கேளுமா. சார் உங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல போயிட்டு இருக்குமா? சார் அப்படியே நீங்க குறுக்க ஒரு சைக்கிள் கார வந்துட்டாமா, அதோட பேசி அப்படிங்க. சார் நீங்க சார்? போவே இல்லம்மா, அப்படிதான் நிக்குது. அப்படிதான் நிக்குதா? இப்படி நகைச்சுவை சொல்லிட்டே போலாங்க. ஆமா. எங்கயா எங்கயா யோ எங்கயா எங்கயா ஏமா இங்கயா? ஏய் உட்காரு. அமதி ஏய் தண்ணி விடுப்பா உட்காரு. வாங்கம்மா. இவ்வளவு நேரம் சொன்ன நகைச்சுவையில கூட நாங்க வந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருந்தோம். உண்மையிலே அது வரைக்கும் உள்ள போடக்கூடாதுன்னு நினைச்சோம். பரவாயில்ல, ஒரு லேடிஸா இவ்வளவு கான்பிடண்டா பேச. கடைசியா ஒரு வார்த்தை நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி பல நகைச்சுவைகள் இருக்கும். நீங்க பாத்தீங்களா? அதான். ஆனா உஷாரா இருங்க, சட்டத்துல சில ஓட்டைகள் இருக்கு. அது மூலமா சில சிமெண்ட் வாங்கிட்டு வர சொல்லி அடைக்கிறதுக்கு, அது மூலமா சிலர் உள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருங்க. அவர் ரொம்ப உஷாரா இருக்கணும். நேரா உள்ள வந்து என்னமா ஜெயில நல்லா இருக்கா அப்படின்னு. ஆமா, செய்யறது பூரா அந்த ஆள் செஞ்சுட்டு கடைசியா நம்மள சொல்லுவாரு நீ உள்ள போயிட்டு. அவர் சேம் எப்படி இருப்பாரு? அவர் பேரே செய்யா. உனக்கு என்ன இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தே விடிச்சிரு. ஆனா நல்ல காமெடி சொல்ல வந்து மறந்துட்டேன். அதாவது அது காரணம் நான் சொல்றேன். ஜோடியா பார்த்த உடனே மூட் அவுட் ஆகி போச்சு. பேசாம அந்த கெட்டப் நான் போட்டுருந்துருக்கலாமோ? ஓ அதான் அந்த காமெடியா? இல்ல அது இல்ல. நாங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற நிகழ்ச்சியில
நீங்களும் வந்து நிறைய கலந்துக்கிட்டு உங்களுடைய டேலண்டெல்லாம் வெளிப்படுத்தணும். என்ன முத்து நீ 4 வருஷத்துக்குள்ள போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம். அதை என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி எப்படி இருந்தது? இன்னைக்கு நிறைய பேர் இது ஸ்டாண்டப்போட மிமிக்ரி நிறைய பண்ணாங்க. அப்படி மிமிக்ரி பண்ணுறவங்களாம் என்னென்னா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கான்ஃபிடன்ஸ் லெவலு, அதுக்கப்புறம் வந்து தங்களுக்கு என்ன பெஸ்ட்டு வாய்ஸாக வருதோ அதில் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்கிட்டு மாதிரி பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணணும். அதுலேயும் வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப பயப்படுறாங்க மேடைக்கு வந்தோடனே, ஸ்டாமர் ஆகுது, தடுமாற்றம் வருது, அதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக பண்ணோம். ஏன்னா அதுக்காக தான் நாங்களும் ஹீரோ தான் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இதுலேயும் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஒரு வாய்ஸ் வந்தால் கூட அந்த வாய்ஸை வச்சு ஸ்கிட்டு பண்ணுங்கள். ஸ்கிட்டு காமெடியாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். காமெடியாக நல்லா இருந்ததுன்னா வாய்ஸில் ஏதாவது விஷயம் சுமாராக இருந்தால் கூட அது பிரச்சனை இல்லை. கரெக்டாக. ஏன்னா ரசிகர்கள் ரசிக்கணும், அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை அது ஒரு விஷயம் 2 விஷயமா இருந்தாலும் அது எவ்வளோ பெஸ்ட்டாக்கி ஷேப் பண்ணி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக கொண்டு வாங்க. நகைச்சுவை தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம நாங்களும் ஹீரோ தானே இப்போதைக்கு நிறைவு செய்கிறோம். பிறக்கும்போது எல்லாரும் 0 தான், ஆனால் முயற்சி பண்ணால் நாங்களும் ஹீரோ தான்.